தாவேக அரசு பொறுப்பேற்று 15 நாட்கள் ஆவதற்குள் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருவதாக அக்கட்சியின் டெல்டா மண்டல பொறுப்பாளர் கூப்பா கிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது அவர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய கூப்பா கிருஷ்ணன், சோறு பதமாக வெந்துள்ளதா என்று பார்ப்பதை போன்றதுதான் எதிர்க்கட்சிகளின் வேலை என்றார். ஆனால் அவர்கள் பானையை உடைக்க பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவை வணங்குவதற்கு கூட அவர்களுக்கு தகுதி கிடையாது என்றும் குறிப்பிட்டார். ஆட்சி பொறுப்பேற்று 15 நாட்கள் கூட ஆகவில்லை. அதுக்குள்ளே ஒரு அரசாங்கத்தை பற்றி எதிர்க்கட்சி விமர்சனம், எதிர்க்கட்சி கூட இல்லாதவர்கள், மைனாரிட்டி கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் மைனாரிட்டி கட்சி, இந்த மைனாரிட்டி கட்சிகள் விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அண்ணாவை வணங்குவதற்கும் அண்ணாவை போற்றுவதற்கும் தகுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு எதிர்க்கட்சி என்பது பானையிலே கொதிக்கக்கூடிய ஒரு சோறை அகப்பையில் எடுத்து பதமாக வெந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டிய பணிதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை. ஆனால் இவர்கள் பானையை உடைக்க பார்க்கிறார்கள். இதற்கு நாங்கள் கிச்சித்து அனுமதிக்க மாட்டோம்.